வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நீண்ட காலமா திருமண தடையாலும் திருமணம் நடைபெறாமலும் மனவேதனையிலும் கஷ்டத்திலும் கவலையிலும் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் இந்த வீடியோ. திருமண தடையும் திருமண தோஷத்தாலும் திருமணம் நடக்கலைங்கிற விரக்தியிலையும் மன வேதனையிலும் மன இறுக்கத்திலும் இருக்கக்கூடியவர்களுக்கு 100% பலன்களை தரக்கூடிய வீடியோ. இந்த வீடியோவுக்கு பிறகு திருமண தடைங்கிறது உங்க வாழ்க்கையில் இல்லாமல் போயிடும். இதுல பல்வேறு விஷயங்களை பல்வேறு இடங்கள்ல வரிசையா நம்ம சொல்லுவோம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. திருமண தடை, திருமண தாமதம், வரன் அமையல, பத்திரிக்கை அடிச்சு கல்யாணம் நின்றுச்சு, மண்டபம் பேசி கல்யாணம் நின்றுச்சு, இந்த மாதிரி வேதனையில் இருப்பவர்களுக்கும் ராகு கேதுக்கு பரிகாரம் செஞ்சிட்டோம், செவ்வாய் தோஷத்துக்கு பரிகாரம் செஞ்சிட்டோம், பல்வேறு கோவில்களுக்கு போயிட்டோம், பல்வேறு யாகங்கள் செஞ்சிட்டோம், பல்வேறு ஹோமங்கள் செஞ்சிட்டோம், எல்லா விதமான பரிகாரமும் செஞ்சாச்சு, செய்யறதுக்கு இனி எதுவும் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு கடைசி பரிகாரம் தான் நமக்கு இறைவன் வகுத்து கொடுத்த இந்த சுயம்வர கலா பார்வதி ஹோமம். எப்படிப்பட்ட திருமண தடையா இருந்தாலும் நீங்கிடும். எப்படி அந்த மாதிரி நீங்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கலாம். இது சிவபெருமானை திருமணம் செய்து கொள்ள பார்வதி தேவி செய்த ஹோமம். அவங்க பயன்படுத்திய அதே மந்திரத்தை பயன்படுத்தி செய்யக்கூடியது. சிவபெருமானை திருமணம் செய்து கொள்ள பார்வதிக்கு இருந்த தடையவே நீக்கிய இந்த ஹோமம் நம்மளோட திருமண தடையையும் திருமண தோஷத்தையும் நீக்குமா நீக்காதா அப்படிங்கிற ஒரே நம்பிக்கையில தான் இந்த ஹோமத்துல பல்வேறு நபர்கள் கலந்து கொள்கிறார்கள். லட்சம் பேருக்கு மேல இதுவரைக்கும் நாட்டில் இந்த ஹோமத்தில் கலந்து கொண்டு திருமணம் நடைபெற்றிருக்கு. அப்ப லட்சம் பேருக்கு பலன் தந்த அந்த சுயம்வர கலா பார்வதி ஹோமம் இந்த வருடம், அதாவது ஜனவரி மாதம் 13ஆம் தேதி அன்னைக்கு உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல நடக்குது. இந்த கோவில் சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கு. சேலத்திலிருந்து கள்ளக்குறிச்சி போற வழியில 70 கிலோமீட்டர் தொலைவிலையும், கள்ளக்குறிச்சியிலிருந்து சேலம் போற வழியில 30 கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த ஆலயம் அமைந்திருக்கு. இந்த ஆலயத்தில் இந்த ஹோமம் பண்ணுவதில் என்ன சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கலத்திரகாரகன் அப்படிங்கிற கிரகம் சுக்கிரன். சுக்கிரனின் அதிபதி தான் தாய் மகாலட்சுமி. அப்ப மகாலட்சுமியின் முன்னிலையில் கலத்திர தோஷம் நீங்குவதற்காக செய்யக்கூடிய இந்த சுயம்வர கலா பார்வதி ஹோமம் மிக மிக சக்தி வாய்ந்தது. இந்த ஹோமம் லக்ஷ்மியின் நேரடி பார்வையில் நடைபெறும். மகாலட்சுமி விக்கிரகத்திற்கு நேர் எதிரில், கருவறைக்கு நேர் எதிரிலேயே ஹோமகுண்டம் அமைத்து இந்த ஹோமம் நடைபெறுது. மகாலட்சுமி கருவறையில் அஷ்டலட்சுமியாகவும் நவ கிரகங்களை தாங்கியும் சிவலிங்கத்தை தாங்கியும் ஒரே விக்கிரகமாக காட்சி தருகிறார். அப்ப நவ கிரக தோஷமும் நீங்கிவிடும். நவ கிரகங்களால் தான் நமக்கு ராகு கேது தோஷமோ, செவ்வாய் தோஷமோ, குரு கேது, குரு ராகு, குரு சனி சேர்க்கையோ அல்லது சூரியன் செவ்வாய் சேர்க்கையோ நமக்கு திருமணத்தில் தடையையும் தாமதத்தையும் தருகிறது. அப்ப அந்த தோஷத்தை நவ கிரகங்களை தன் கட்டுப்பாட்டில் சிவனும் மகாலட்சுமியும் வைத்திருப்பதால் இந்த ஆலயத்தில் திருமண தடை 100% விலகிவிடுது. நிறைய இடங்கள்ல இந்த ஹோமம் திருமண மண்டபத்துல வச்சு செய்வாங்க. அந்த அளவிற்கு புகழ் பெற்ற ஹோமம் இது. ஆனா இங்கே மகாலட்சுமியின் முன்னிலையிலே, அதாவது கலத்திர தோஷம் நீங்க கலத்திரக்காரகனான சுக்கிரனின் முன்னிலையிலேயே இந்த ஹோமம் நடைபெறுவதுதான் இந்த ஆலயத்தின் தனி சிறப்பு. அதனாலதான் இங்க ஹோமத்தில் அமர்ந்து கலந்து கொள்ளும் நபர்களுக்கு உடனடியாக நல்ல வரன் வந்துருது. போன மாசம் கலந்துக்கிட்டாங்க, இந்த மாசம் திருமணம் அமைஞ்சிருச்சு, திருமண வரன் எங்களுக்கு உறுதியாயிடுச்சு, முகூர்த்தம் குறிச்சாச்சு, நிச்சயதார்த்தம் குறிச்சாச்சு, நிச்சயதார்த்தம் நடந்துருச்சுன்னு ஒவ்வொரு மாதமும் நிறைய பேர் போன் பண்ணி சொல்றதுக்கு இதுதான் காரணம். இது போல வேறு எந்த ஒரு மகாலட்சுமி ஆலயத்திலையும் கருவறைக்கு முன்னாடி ஹோமம் பண்ண அங்கேயும் நீங்க கலந்துக்கலாம். இந்த ஜனவரி 13ஆம் தேதி இன்னும் ஒரு சிறப்பு நாளாக இருக்கு. என்னன்னா, ஆருத்ரா தரிசன நாளாகவும் இந்த பௌர்ணமி வருவதால் மார்கழி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி ஆருத்ரா தரிசன நாள். 2 நட்சத்திரங்கள் தான் 27 நட்சத்திரத்துல சக்தி வாய்ந்த நட்சத்திரம். திருங்கிற அடைமொழியோட இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஒன்னு திருவாதிரை, இன்னொன்னு திருவோணம். இந்த 2 நட்சத்திரத்துக்கு தான் திருங்கிற ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்து சொல்றோம். அப்படிப்பட்ட திருவாதிரை நட்சத்திரமும் பௌர்ணமியும் கூடி வரக்கூடிய நாள் சிவனுக்கு உகந்த நாள். ஆனா இந்த திருவாதிரை நட்சத்திரம் இடம்பெற்றிருப்பது திருமாலின் ராசியான புதன்ல தான் இந்த
திருவாதிரை நட்சத்திரம் இடம்பெற்றிருக்கு. அப்ப சிவனும் பெருமாளும் ஒன்னாக காட்சி தருவதாக ஐதீகம். அதனாலதான் இந்த நாளில் மரகத லிங்கமும் மரகத நடராஜர் அபிஷேகமும் விசேஷமானது. இந்த மரகதம்ங்கிறது புதனுக்கு உகந்த அதிர்ஷ்டக்கல், ராசிக்கல். அப்ப மரகதம்ங்கிறது பெருமாளையும் அந்த நாளில் நடைபெறும் அந்த பூஜை சிவனுக்காகவும் இருக்கு. அப்ப சிவனும் பெருமாளும் ஒரே நேரத்தில் நமக்கு காட்சி தரார்கள். ஹரியும் சிவனும் ஒண்ணுன்னு சொல்லுவோம். அந்த ஹரிங்கிற பெருமாளும் சிவனும் ஒன்றாக காட்சி தரும் நாள் தான் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரமும் பௌர்ணமியும் கூடிய நாள். அந்த நாளில் மரகத லிங்கத்திற்கு செய்யக்கூடிய அபிஷேகம் விசேஷமானது. இந்த மாதம் பௌர்ணமியில், அதாவது மார்கழி மாத பௌர்ணமியில் ஜனவரி 13ஆம் தேதி திருமண தடை நீங்கும் சுயம்பர கலா பார்வதி ஹோமம் முடிந்த பிறகு மரகத லிங்கத்திற்கு உங்க கையாலேயே அபிஷேகம் செய்யும் ஒரு வாய்ப்பும் இருக்கு. அப்ப பெருமாளும் சிவனும் உங்களுக்கு எல்லா தோஷத்தையும் 100% விலக்கி விரும்பிய வரனை, விரும்பிய வாழ்க்கையை விரும்பிய விதத்தில் விரும்பிய நேரத்தில் அமைத்து தருவார். இந்த ஆருத்ரா தரிசன நாளில் திருமண தடை நீங்குவதற்கான இந்த ஹோமத்தில் கலந்து கொண்டு திருமண தடை நீக்கி மற்ற பல்வேறு ஐஸ்வர்யங்களையும், அதாவது சகல ஐஸ்வர்யங்களையும், அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் குறைவில்லாமல் பெற்று உன்னதமான வாழ்க்கையை உறுதியாக பெற்று செல்லுங்கள். இந்த ஆலயத்துல என்னோட முன்னிலையிலேயே இந்த ஹோமம் நடைபெறதுனால முழுமையாக இந்த ஹோமம் நடக்கும். பேருக்கு நடத்துறது, சம்பிரதாயத்துக்கு நடத்துறதுன்னு இல்லாம ஹோமங்கள் முழு ஆவர்த்தியங்களையும் சொல்லி அப்படியே முறைப்படி எப்படி பார்வதி இந்த ஹோமத்தை செஞ்சாங்களோ அதன் வழிமுறைகளை அப்படியே பின்பற்றி இந்த ஆலயத்தில் இந்த ஹோமம் நடைபெறும். ஏற்கனவே நான் ஒரு திருமண மண்டபத்துல கலந்துக்கிட்டேன், ஆனா எனக்கு திருமண தடை நீங்கல, நான் ராகு கேதுவிற்காக பல்வேறு ஹோமங்கள் செஞ்சேன், தோஷ நிவர்த்திக்கு பரிகாரம் செஞ்சுட்டேன் அப்படின்னாலும் இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளலாம். இதுதான் திருமண தடை நீக்குவதற்கு நம்மளோட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட கடைசி பரிகாரமும் 100% வெற்றி பெறும் பரிகாரமும். நம்பிக்கையோடு மன உறுதியோடு நாம கலந்து கொண்டால் உறுதியான பலனை கலத்திரக்காரகனான சுக்கிரனும் சிவபெருமானும் உறுதியாக உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார்கள். இந்த நாள் பெருமாளுக்கும் உகந்த நாளாக இருப்பதால் இந்த நாளில் செய்வது மிக மிக விசேஷம். ஏன்னா மார்கழி மாதம் திருப்பாவையும் திருவெம்பாவையும் இரண்டையும் படிக்கக்கூடிய மாதம். அதாவது திருப்பாவை என்பது பெருமாளுக்கும், திருவெண்பாவை என்பது சிவனுக்கும் உகந்தது. இந்த மார்கழி மாதம் சிவனுக்கும் உகந்த நாள், பெருமாளுக்கும் உகந்த நாள். அதுலயும் குறிப்பாக ஆருத்ரா தரிசனம்ங்கிறது, இந்த திருவாதிரை நட்சத்திரம்ங்கிறது புதனோட ராசியிலேயே இடம்பெற்றிருக்கு. அதாவது மிதுன ராசியிலேயே திருவாதிரை நட்சத்திரம் இடம்பெற்றிருக்கு. இந்த திருவாதிரை நட்சத்திரம் புதன் பெருமாளின் ராசியில் இடம்பெற்றிருப்பது மிக மிக விசேஷம். ஹரியும் சிவனும் ஒன்றாக அனுகிரகம் செய்யும் அற்புத நாள் அப்படிங்கிறது ஆண்டுக்கு ஒரே ஒரு நாள். அதுதான் இந்த ஆருத்ரா தரிசன நாள். என்ன ஆருத்ரா தரிசன நாள்ல மரகத லிங்கத்தை போய் நம்ம வழிபாடு செய்தாலும் நம்ம கையால் செய்வதில் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியமும் மிகப்பெரிய ஒரு மன திருப்தியும் ஆத்ம திருப்தியும் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆத்ம திருப்தியும் மன திருப்தியும் நீங்கள் பெறுவதற்கும் இறைவனுக்கு உங்கள் கையால், அதுவும் மரகத லிங்கத்திற்கு உங்கள் கையால் அபிஷேகம் செய்யும் வாய்ப்பை உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவக்கிரக திருக்கோவில் ஏற்பாடு செஞ்சு கொடுக்குறாங்க. அதை சரியாக பயன்படுத்தி நீங்க ஒவ்வொருவரும் திருமண தடை எப்படி இருந்தாலும் சரி, இரண்டாவது திருமணத்துக்கு காத்திருப்பவர்களும் சரி, இந்த ஹோமத்தில் கலந்து கொள்வது விசேஷம். அதுவும் மார்கழி மாதம் இந்த ஜனவரி 13 கலந்து கொள்வது இரட்டிப்பு பலனை தரும். எப்பொழுதும் தரக்கூடிய பலனை விட இரட்டிப்பு பலன் தருவதுதான் இந்த மாதிரி விசேஷ நாளுக்கான சிறப்பு. இந்த விசேஷ நாள்ல முன்பதிவு செஞ்சு கலந்துக்கணும். எவ்வளவு நபர்கள் வரீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் அதற்கான ஏற்பாடுகளை ஆலயத்தில் செய்ய முடியும். அதனால ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செஞ்சீங்க. குறிப்பிட்ட நபர்களுக்கு மேல அனுமதி கிடையாது. அதாவது எவ்வளவு பேர் முன்பதிவு பண்ணாலும் கடைசி நேரத்துல வந்தாலும் அனுமதிக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம். அதனால இன்னைக்கே நீங்க ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி இந்த ஹோமத்துக்கு முன்பதிவு செஞ்சீங்க. சம்பந்தப்பட்ட நபர் நேரில் வருவது விசேஷம். அல்ல உங்களோட பையனோ பொண்ணோ வெளிநாட்டுல இருக்காங்க, அல்லது உங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி வெளிநாட்டுல இருக்காங்க அப்படின்னா அவர்களோட ஒரிஜினல் ஜாதகத்தை எடுத்துட்டு வந்து அவர்கள் சார்பாக கலந்துக்கலாம். ஆனா நேரில் சம்பந்தப்பட்ட நபர் கலந்து கொள்வதும் அவர் கையாலேயே மரகத லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்வதும் கூடுதல் பலனை தரும், கூடுதல் வாய்ப்பை தரும். திருமண தடைக்கு வாழை மரத்துக்கு தாலி கட்டணும்
அரச மரத்துக்கு தாலி கட்டணும், ஆலமரத்துக்கு தாலி கட்டணும் அப்படின்னு சொல்வதை நான் எப்பவுமே ஏத்துக்கிறது இல்லை. ஏன்னா வாழை மரம் அப்படிங்கிறது அது ஒரு கன்றாக நம்ம நினைக்கிறோம். வாழை கண்ணுன்னு தான் நம்ம சொல்றோம். அப்ப அந்த வாழை கண்ணுக்கு தாலி கட்டி வெட்டுவதால் தோஷம் நீங்கி விடாது. கடவுளுக்கு தெரியும் நம்ம வாழை மரத்துக்கு தாலி கட்டணுமா அல்லது திருமண தோஷத்துல பாதிக்கப்பட்டிருக்குமான்னு. இறைவனை ஏமாற்றுவதால் எந்த தோஷமும் நிவர்த்தி ஆவறதில்லை. அதனாலதான் பல நபர்கள் திருமணஞ்சேரி, திருப்பைஞ்சிலி, காளகஸ்தி, திருப்பாம்புரம், திருநாகேஸ்வரம், பவானி, கொடுமுடி இங்கெல்லாம் பரிகாரம் செஞ்சோம். இன்னமும் எனக்கு திருமண தடை நீங்களா உங்களுக்கு இதுதான் கடைசி பரிகாரம். இதுல கலந்துக்குங்க. நான் இந்த ஹோமத்துல கலந்துக்கிறேன். திருமண தடை இல்லை, ஆனா மரகத லிங்கத்துக்கு அபிஷேகம் நான் செய்யலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் வரலாம். திருமண தடை இல்லை, நான் தொழில் வளர்ச்சிக்காக, வேலைக்காக, குடும்ப ஒற்றுமைக்காக, குடும்பத்தில் நிம்மதிக்காக, மன அமைதிக்காக நான் மரகத லிங்கத்துக்கு அபிஷேகம் செய்யலாம்னா அபிஷேகம் செய்யலாம். அதுக்கு தனியான கட்டணம் உண்டு. ஆனா இந்த ஹோமத்துல கலந்துக்க கொள்ளக்கூடிய திருமண தடையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மரகத லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்வதற்குன்னு தனி கட்டணம் எதுவும் கிடையாது. அவர்களுக்கு இந்த ஹோமத்திலேயே ஒரு பகுதியாக அந்த மரகத லிங்க அபிஷேகத்திற்கான வாய்ப்பு வழங்கப்படும். தனிப்பட்ட முறையில் யார் மரகத லிங்கத்திற்கு இந்த ஒரு நாள் அபிஷேகம் செய்யணும்னாலும் அவர்களும் இந்த ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்யலாம். இது எந்த ராசிக்காரர்களுக்கு அவசியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 ராசிக்காரர்களுக்குமே திருவாதிரை நட்சத்திரம் வரக்கூடிய இந்த ஆருத்ரா நாள் ரொம்ப 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 விசேஷம். அப்படிப்பட்ட இந்த ஆருத்ரா தரிசனமும் பௌர்ணமியும் கூடி வரக்கூடிய இந்த நாள் திருமண தடைக்கான பரிகாரம் செய்ய மிக மிக உகந்த நாள். இது தேவர்கள், முனிவர்கள், அசுரர்கள் எல்லோருமே ஒரே நேரத்தில் இறைவனை தரிசனம் செய்ய வரக்கூடிய நாள். பதஞ்சலி முனிவர், அதாவது யோக கலையை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய பதஞ்சலி முனிவர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்கவே சிவபெருமான் ஒவ்வொரு ஆண்டும் திருவாதிரை நட்சத்திர நாளில் தரிசனம் தருகிறார். அந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் மார்கழி மாதம் வரக்கூடிய பௌர்ணமியில் வரும் நட்சத்திர நாளில் சிவபெருமான் கூடுதல் ஆனந்தத்தில், ஆனந்த தாண்டவத்தில் காட்சி தருகிறார். அந்த நாளில் எந்த ஒரு பரிகாரமும், எந்த ஒரு வேண்டுதலும், எந்த ஒரு பிரார்த்தனையும் இறைவனால் அப்படியே ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் கோரிக்கைகள் அப்படியே நிறைவேறும். இந்த யாகத்தில், இந்த ஹோமத்தில் மரகத லிங்கத்திற்கு உங்கள் கைகளால் அபிஷேகம் செய்யும் பெரும் பாக்கியத்தை நாம் பெற்று செல்வதற்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்வது கட்டாயம். முன்பதிவு செய்யாதவர்களுக்கு எக்காரணம் கொண்டும் அனுமதி இல்லை. அவசியம் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. ஆபீஸ்ல இருக்கவங்க உங்களை சரியாக வழிநடத்துவார்கள். இந்த வாய்ப்பு இன்னொரு முறை வருமா அப்படின்னா வரும். அது 2026ஆம் ஆண்டு மார்கழி மாதம் தான் வரும். இன்னும் ஓராண்டு நீங்க காத்திருக்கணும். இந்த ஓராண்டுக்குள்ள திருமண வரன் கிடைக்கலன்னு நீங்க வேதனைப்பட வேண்டாம். கிடைக்கும் வாய்ப்பு, இந்த வீடியோவை பார்க்கும் வாய்ப்பு நமக்கு கிடைக்குதுனாலே நமக்கு திருமண தடை நீக்குவதற்கு இறைவன் வழிவிட்டு விட்டார், நவகிரகம் வழிவிட்டு விட்டது அப்படின்னு நீங்க நம்பணும். புணர்ப்பு தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இந்த மரகத லிங்க அபிஷேகம் பெரிய அளவில் உங்களுக்கு தோஷத்தை நிவர்த்தி செய்யும். காரணம் புதன் சூரியனாலும் சூரியன் சனியாலும் ஏற்படும் இந்த தோஷத்தை நீக்குவதற்கும் இந்த மரகத லிங்க அபிஷேகம் மிக மிக பலனுள்ளதாக இருக்கும். நிறைய இந்த மாதிரி விசேஷ தகவல்கள், விசேஷ நாட்கள், ஒரு சில விசேஷ நாட்கள் இறைவன் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறதே நம்மளோட கஷ்டத்திலும் கவலையிலும் இருந்து வெளியில் வர, நம்ம பிரச்சனைகளில் இருந்து நம்ம விடுபடுவதற்கு, வேதனைகளில் இருந்து விலகி விடுவதற்கும், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள் குறைவதற்கு தான் ஒவ்வொரு நாட்களும் விசேஷ நாட்களாக நமக்கு வருது. அப்படிப்பட்ட இந்த விசேஷ நாளை சிறப்பாக பயன்படுத்துற இந்த தகவல் நம்ம உங்களுக்கு சொல்ற மாதிரி இன்னும் பல்வேறு விசேஷ நாட்கள், விசேஷ தகவல்கள், இந்த விசேஷ நாள்ல என்ன செஞ்சா என்ன கிடைக்கும், எது குறையும், எது நடக்கும், எது அற்புதத்தை தரும், எது அதிர்ஷ்டத்தை தரும், இது எல்லாமே இந்த வீடியோ மாதிரி பல வீடியோக்கள் நான் வரிசையா போடுறேன். அந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு சரியா வரணும்னா நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுக்கணும். இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணினா உங்களை போல பல நபர்களுக்கு யூடியூப் தன்னோட ஃபார்முலா படி போய் ரெக்கமெண்ட் பண்ணும். நீங்களே நேரடியாக உங்க உறவுக்காரங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது திருமணம் ஆகல, திருமணத்துக்கு வரன் கிடைக்கல, அல்லது திருமணம் நின்று போன வேதனையில இருக்காங்கன்னா நம்ம அவங்களுக்கு பணம் காசு கொடுக்க முடியலனாலும் இந்த மாதிரி ஒரு தகவலை அனுப்பலாம். அவங்க இந்த மாதிரி ஒரு ஹோமத்துல கலந்துகிட்டு அந்த வேதனையிலிருந்து வெளியில் வரட்டும். நல்ல ஒரு வரன், நல்ல ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு அமையட்டும்.
அதுக்கு நீங்க உதவிகரமா இருந்ததா இருக்கட்டுமே, அந்த புண்ணியம் நமக்கு கிடைக்கட்டுமே. அதனால நேரடியாக நீங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணலாம். நம்ம எல்லோருமே முடிந்தவரை எல்லா ராசிக்காரர்கள், எல்லா லக்னக்காரர்களும் உங்க கையால் அபிஷேகம் செய்வதற்கு, மரகத லிங்கத்துக்கு செய்வதற்காக நீங்க நேரடியாக ஆலயத்துக்கு வாருங்கள். என் தலைமையிலேயே, என் முன்னிலையிலேயே இந்த பூஜைகள் அனைத்தும் நடைபெறுவதால் நம்ம எல்லோருமே உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல ஜனவரி 13ஆம் தேதி சந்திக்கலாம். உங்களுக்கு சிறப்பான ஏற்பாடுகள் அங்கே காத்திருக்கிறது. அருமையான தரிசனமும் அற்புத பலன்களும் விரைவில் கிடைக்கட்டும். திருமண தடை உங்கள் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் இருந்து விலகிடட்டும். நல்ல வரன், விரும்பிய வரன் உறுதியாக உடனடியாக வரட்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் இதுபோல் இன்னொரு சிறந்த வீடியோவில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.